ஹாய்மா, +2 மேத்தமெட்டிக்ஸ்ல இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே நிறைய சம்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இவாலுவேட் இன்டெகிரல் 0 to π/2 dx by 1 plus 5 cos square x dx. அவ்வளோதான். ஒரு இன்டெகிரலை கொடுத்தாச்சு, நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் எழுதியாச்சா? ரைட். நமக்கு ஏற்கனவே ஒரு ரிசல்ட் ஒன்று தெரியும். என்ன அப்படின்னா sin square x plus cos square x = 1. இந்த ரிசல்ட் நம்மளும் சின்ன கிளாஸ்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். = 1. இந்த ரிசல்ட்டை இந்த இடத்துல பயன்படுத்துங்க. 5 × cos square x dx. ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். 0 to π/2 dx by sin square x plus 6 cos square x. இது x ஆல்ரெடி மேலே போட்டாச்சு, அது தேவையில்லை. ரைட், ஓகே. இப்போ என்ன செய்யுங்க, நியூமரேட்டரையும் cos square x ஆல டிவைட் பண்ணுங்க, டினாமினேட்டரையும் cos square x ஆல டிவைட் பண்ணுங்க. எழுதிக்கிடுங்க. டிவைட் பை cos square x in numerator and denominator ரெண்டுலையுமே டிவைட் பண்ணுங்க. மேலே dx cos square x ஆல டிவைட் பண்ணா dx by cos square x. sin square x cos square x ஆல டிவைட் பண்ணா tan square x. cos square x cos square x ஆல டிவைட் பண்ணா அடிபட்டு 1 தான் கிடைக்கும். எடுத்துடுங்க. 0 to π/2 dx by cos square x நம்ம என்ன எழுதிக்கலாம்? secant square x dx எழுதிக்கலாம். ஏன்னா secant square xங்கிறது என்னது? காசோட இன்வெர்ஸ், தலைகீழி. அதனால அப்படி நம்ம எழுதிக்கலாம். tan square x plus 6. next let u is equal to tan x ன்னு எடுத்துக்கிடும். u tan x ஆக இருந்தால் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது du is equal to secant square x dx. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம லிமிட்டையே மாத்திரலாமா? சரி, எக்ஸுக்கு என்னெல்லாம் இருக்குது லிமிட்டு? 0 and π/2. ஸோ யூக்கு அது எப்படி மாறும்? எப்படி மாறும்? tan 0 0, tan π/2 that is infinity. அவ்வளவுதான். தகுந்தாப்புல மாத்தியாச்சா? நம்ம அதை அப்படியே இந்த இடத்துல என்ன செய்யணும்? சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணா 0 to infinity du. இந்த secant square x dx க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? du போடலாம். then tan square x க்கு பதிலா u square plus 6 வந்து என்னன்னு எழுதிக்கலாம்? √6 the whole square னா என்ன செஞ்சுக்கலாம்? எழுதிக்கலாம். ஓகே, நமக்கு ஏற்கனவே ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்? இன்டெகிரல் dx by a square plus x square ஆக இருந்தால் what is the answer? 1/a tan inverse of x by a. அவ்வளவுதான். இதை நாம என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துல பயன்படுத்த போறோம். பயன்படுத்துங்க. is equal to 1/√6 1/√6 tan inverse of u by √6. ஓகே, லிமிட் நம்ம எங்கே அப்ளை பண்ணோம்? யூக்கு தான் அப்ளை பண்ணோம். 0 to infinity. ஓகே, அடிச்சிடலாம். உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருந்தோம். ரைட், இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாமா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் √6. அப்பர் லிமிட் போட்டா tan inverse of யூக்கு இன்ஃபினிட்டி போட்டா தட் இஸ் இன்ஃபினிட்டி தான், வேல்யூவே கிடையாது. மைனஸ் tan யூக்கு 0 போட்டா கம்ப்ளீட்டாக 0ஆக மாறிவிடும். ஸோ 1/√6. டேன்ல இன்ஃபினிட்டி எந்த ஆங்கிளில் வரும்? 90 டிகிரியில் வரும். 90 டிகிரி இஸ் π/2. tan 0 சாரி tan இன்வர்ஸ் ஆஃப் 0 எந்த ஆங்கிளில் வரும்? 0ல தான் வரும். ஸோ விட்டுருங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் π/2√6. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ ஒரு இன்டெகிரல் கொடுத்தாங்க, அதை இம்ப்ராப்பர் இன்டெகிரல் ரூட்டுக்கு கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இதுதான்
இம்ப்ராப்பர் இன்டெக்ரலோட அப்ளிகேஷன்ஸ். ஓகே, see you in the next sum. Thank you.